ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆனியன் சமோசா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமோசா சீட்டு செய்யறதுக்காக மாவு பசஞ்சிக்கலாம். அதுக்காக பவுலில் தேவையான அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா இறுக்கமாக பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக பிசைஞ்சாச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக உள்ளே வைக்கிற ஃபுல்லிங் பார்க்கலாம் அப்படின்னு. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை. இப்போ வெங்காய மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம சமோசா சீட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக கொஞ்சம் போல் மாவு எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சம் போல் மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி எடுத்த மைதா மாவை இப்போ நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி எந்த அளவுக்கு பெருசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சீட்டுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி மொத்தம் 3 லேயராக ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம அடுக்கிக்கலாம். ஒவ்வொரு லேயரையும் நம்ம அடுக்கும் போது மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவிக்கலாம். அப்போ தான் சீட்டு தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒன்றுக்கு மேலே ஒன்று 3 லேயரையும் அடுக்கினதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா பெருசாகவே தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். சீட்டை இப்போ 2 சைடுமே நல்லா மாறி மாறி நல்லா திருப்பி கொடுத்து ஒரு 2 செகண்டு போல் சுட்டு எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ சுட்டு எடுத்தாச்சு. இப்போ சுட்டு எடுத்த சீட்டை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் டைப்பில் கிடைக்கும். ஸ்கொயர் டைப்பில் கிடைச்சதுக்கப்புறம் அதை நம்ம நேர் பாதியாக 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஈக்குவல் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால 2ஐயும் சேர்த்து மொத்தம் நமக்கு 6 சமோசா சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனி சமோசா சீட்டாக எடுத்தாச்சு. சமோசா சீட்டு ஓரத்தில் ஒட்டதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். சமோசா சீட்டில் கார்னரில் இந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம ஒட்டதுனால நமக்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங் எதுவும் வெளியில் வராமல் இருக்கும். மைதா பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சமோசா சீட்லேருந்து கார்னர்லேருந்து கட் பண்ண பீஸை இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த சின்ன சின்ன பீஸை நம்ம கலந்து எடுத்த வெங்காய மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சமோசா சீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக வெங்காய மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சீட் எடுத்து வச்சுட்டு நம்ம கார்னரில் பேஸ்ட் தடவிட்டு இப்போ சமோசா மாதிரி மடிச்சுக்கலாம். கோன் ஷேப்பில் சமோசா சீட்டை மடிச்சாச்சு. இதுக்குள்ளே இப்போ வெங்காய மசாலா ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்பூனை வச்சு
அதிகமாக வைக்காமல் மடிக்கிற அளவுக்கு தேவையான அளவு உள்ளே ஃபில்லிங் வச்சுக்கலாம். கார்னரில் மைதா பேஸ்ட் தடவி ஃபில்லிங் வெளியில் வராத அளவுக்கு ஒட்டிக்கலாம். இப்போ சமோசா ஷேப்பு நமக்கு நல்லாவே வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா சீட்டையும் நம்ம ஃபில்லிங் உள்ளே வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு சமோசாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு சமோசாவும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஈவனாக 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவே பொரிச்சுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சதுக்கப்புறம் ஆயிலை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஈவினிங் டைமில் வீட்டில் ஈஸியாகவே சமோசா செய்யலாம். கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனியன் சமோசா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.